ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து தப்பா பேசியிருக்கிறாருன்னா அவர் அரெஸ்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. இப்ப பாரு திரிசா அது திரிசா பத்தி இழுத்து விடுறாங்க. தண்ணிக்கும் அதுக்கு அவ்வளவு வார்த்தை சொல்ல முடியல என்னால அந்த வார்த்தையை. அது காவேரி பிரச்சனைனா காவேரி பிரச்சனையோட பேசிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்க மைக்க ஒண்ணு நின்னுட்டு திரிஷா நயன்தரா அவங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். லேடிஸ் பத்தி தப்பா பேசக்கூடாது இல்லையா? அப்பப்ப இது மாதிரி தான் பேசின்னு இருக்காரு. கொஞ்சம் ஒரு நாவை அடக்க வேணும் அவருக்கு. அதாவது பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதை வந்து நம்ம ஒத்துக்கவே முடியாது. நான் கூட திமுக காரன் தான். அந்த திமுகவுடைய பாசறையில் வளர்ந்தவங்க தான். இன்னைக்கு நானே திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அளவுக்கு என்னை மாத்திருக்க அடிக்குதான். இது பல முறை யார் பக்கம்க்கா? உதயநிதி ஸ்டாலின் பக்கமா இல்ல விஜய்? நோ, விஜய் சார். இது பல முறை சொல்லி தான் இருக்கிறாங்க, வான் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்களை பத்தி இழிவாக யாரும் மீட்டிங்ல அது தாவாக்கா கட்சிக்காரங்களா இருந்தாலும் பேசக்கூடாது சொல்லி முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாரி இதை திரும்ப இதை பேசுறதுனால வான் பண்ணியிருக்கனால வான் பண்ணி மீறி நடப்பதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கத்துல நான் விஜய் பக்கம் தான். அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான். அவர் பெண்களை வந்து வார்த்தையை எவ்வளவு வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாரு. நியாயமா அது? கொச்சையா பொம்பளைங்களை அசிங்கப்படுத்துறீங்க, ஏன் பண்றீங்க? அது காப்பி பேஸ்ட் வீடியோ மாதிரி தெரியல. வீடியோ பார்த்தோம்ல, திமுக வந்து திரும்பவும் நல்ல திமுகவா மாறணும். அதுக்கு வந்து இது மாதிரியான ஆபாச பேச்சாளர்கள், அருவருக்கத்தக்க தலைவர்கள்லாம் வந்து வெளியேறணும். சுத்தமான திமுக திரும்ப வரணுங்கிறது அடிப்படை திமுக காரணம் எனக்கு ஒரு ஆசை. உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அபியூசிவ் ஆக்ட்ல, உமன்ஸ் அபியூசிவ் ஆக்ட்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தப்பு தானே ப்ரோ. யாருனாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து தப்பா பேசியிருக்கிறாருன்னா அவர் அரெஸ்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே ப்ரோ. அவரும் ஒரு மனிதன் தானே ப்ரோ, சாதாரண மனிதன் தானே. அவர் பண்ணாலும் தப்பு தான், சட்டம் பாய தானே ப்ரோ. சொந்த கட்சி ஆட்களுக்கே இங்கே பாய தான் செய்யுது, தண்ணி பாயிற மாதிரி இந்த மாதிரி. பட் அந்த மாதிரி அந்த பேச்சை எப்படி பார்த்துருப்பீங்க? எல்லாருமே மொபைலில் எல்லாருமே வந்திருக்கும். பட் உதயநிதி ஸ்டாலின் தரப்புல நான் அப்பெல்லாம் பேசலாம்னு சொல்றாங்க. இது எப்படி எடுத்துக்கிறோம்? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி ப்ரோ ஒரு விஷயத்தை பேசிட்டு பேசலன்னு சொல்ல முடியாது. டாப் டு எண்ட் வந்து ரெக்கார்ட் ஆகுதுல ப்ரோ. எல்லாத்தையும் ரெக்கார்ட் போகுது, சாதாரண ரீல்ஸ்ல வருது. அதெல்லாம் அந்த விஷயத்தை நம்ம பேசலாம் எப்படி சொல்ல முடியும்? ஸ்டேஜ்ல ஏறி பேசிடுச்சுன்னு ஏதாவது ஃபியூச்சர்ல 2030 சொல்லலாம். ஓகே, இப்போ யார் பக்கம் நீங்க இந்த இதில் நிற்கிறீங்க? விஜய் பக்கமா இல்லை உதயநிதி ஸ்டாலின்? நம்ம வந்து நம்ம டிவிக்கு தான் ப்ரோ. தளபதி தளபதி பக்கம் தான் எப்பயுமே. இந்த இஷ்யூ பொறுத்தவரை இந்த இஷ்யூ பொறுத்தவரை தப்பு தான் ப்ரோ. அவர் சொல்லி நம்ம இன்னைக்கு காலையில் எதிர்கட்சி தலைவரை அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரியுமா? அரெஸ்ட் பண்ணி தெரியும் சார். தண்ணி இல்லாத நம்ம கஷ்டப்பட்டோம். அவர் பெண்களை வந்து வார்த்தையை எவ்வளவு வார்த்தையை கொச்சப்படுத்தி பேசுறாரு. நியாயமா அது? நீங்களும் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ இவர் வந்து ஒரு 2-3 மாதம் ஆகுதா அதான் கொடுப்பாரு. அதுக்குள்ளேயே அவரை பற்றி கொச்சையா பொம்பளைங்களை அசிங்கப்படுத்துறீங்க, ஏன் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? அவர் ஒரு பெண்களுக்கு அனிதாலேருந்து அவ்வளோ பேருக்கும் அவருக்கு உதவி செய்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் செய்துருக்கிறாரு. படத்துலையும் ஆகட்டும், நேர்மையாகட்டும். இந்த முதலமைச்சர் ஆகி வந்து கூட அவரை போய் அவ்வளோ கொச்சையா பேசலாமா? இப்போ பாரு திரிசா அவருக்கு அதை விட்டுட்டு இவ்வளோ நடிகர் இவ்வளோ பணத்தை விட்டுட்டு இவ்வளோலாம் விட்டுட்டு இவர் வந்து இங்கே இருக்கிறாருன்னா அது திரிசா பற்றி இழுத்து விடுறாங்க. தண்ணிக்கும் அதுக்கு அவ்வளோ வார்த்தை சொல்ல முடியல. சொன்ன வார்த்தை சொல்ல முடியல. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன குற்றம், என்ன பண்ணியிருக்காங்க அது தெரியல. இல்ல, அது வந்துட்டு அவங்க தஞ்சாவூர்ல மீட்டிங், தஞ்சாவூர் தானே, தஞ்சாவூர்ல மீட்டிங் பேசியிருக்காங்க. அது காவேரி பிரச்சனைனா காவேரி பிரச்சனையோட பேசிட்டு போகணும். உங்களுக்கு தண்ணி இதுல கர்நாடகால இருந்து வரலன்னா அது நீங்க வந்து ஆக்டிவிட்டா நீங்க வந்து பேசி தீர்த்துக்கணும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்க மைக்க ஒன்று நின்றுட்டு வேற பிரச்சனைக்கு வந்துட்டு சினிமா ஆக்டர்ஸும் இவங்களும் ஆக்டர்ஸ் தான், இவங்களும் ஆக்டர்ஸ் தான். நோ ப்ராப்ளம். அது நாங்கள் இதுவும் சொல்லலை. இன்னைக்கு வந்துட்டு ஒரு முதலமைச்சராக ஒரு தலைவராக விஜய் சார் இருக்காருன்னா அவர் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுதான் எடுப்பாங்க. ஓகேவா? அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு திரிஷா நயன்தரா அந்த மாதிரி லேடிஸ் வார்த்தையை நோ அப்ஜெக்ஷன். ஓகே, நோ அப்ஜெக்ஷன்ட்டுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு தண்ணி எங்கே வருதுன்னா அதில் வார்த்தை நோ ஆன்சர். உங்களுக்கு காவேரி பிரச்சனையா? ஐ கிவ் டேக் கன்னடா. ஓகே, அதை விட்டுட்டு வந்துட்டு மைக்கில் நின்றுட்டு நானா பெரிய இதுதான் அப்படின்லாம் பேசக்கூடாதுங்க. எல்லாருமே ஒரே மனுஷனுங்க தான். ஓகே, அதனால வந்துட்டு லேடிஸை வந்துட்டு தரக்குறவா பேசக்கூடாதுங்க. அவங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான், இவங்களும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க தான். யாரும் வந்து ஈக்குவலாக பேசக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஐஷூட்டெல்லாம் உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னா அது உங்களோட நீங்கள் இம்பார்ட் பண்ணிக்கோங்க. ஐ கோ டேக் நோ விஜய் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்காருன்னா அந்த ஸ்டெப்பாக தான் எடுக்க முடியும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கிவ் டு டேக் மினிஸ்டர். ஓகே, இந்த விஷயத்துல யார் பக்கம்க்கா? உதயநிதி ஸ்டாலின் பக்கமா இல்ல விஜய்? நோ, விஜய் சார் தான். விஜய் சார் தான். இந்த மாதிரி நடவடிக்கைகள் அடுத்து இருக்கக்கூடாது. டெஃபரண்டா ஐ கோ டு லேடிஸ் டு ஐ கோ டு ஹேட் பட் வார்த்தைங்க விடுறாங்கன்னா அது கிவ் டு டேக் ஆன்சர். சின்ன சேனல், கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம தட்டிடுங்க. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் 5-10 ஏறினா அவங்க மனசும் கொஞ்சம் சந்தோஷப்படும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா.